إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷெரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் கடந்த 10 நாட்களாக நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் 2 வார்த்தைகளை கேட்ட விதமாகவும் பார்த்த விதமாகவும் நமக்கு தென்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒன்று கள்ளச்சாராயம், மற்றொன்று கள்ளக்குறிச்சி. இந்த 2 வார்த்தைகளையும் அதிகமாக தினம் தினம் செய்திகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. எங்கு திரும்பினாலும் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி என்ற இந்த செய்தியை திரும்ப 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 ஒவ்வொரு இடத்திலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த செய்தி என்ன, இதனுடைய பின்புலம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதலில் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த நாட்டிலும் பரவலாக எல்லா நாடுகளிலும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் மேற்கத்தியர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை ஒவ்வொரு நாடுகளிலும் புகுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்கள் அதை புகுத்தி விட்டார்கள். அவர்கள் புகுத்தியதற்கு பின்னால் ஒவ்வொரு நாட்டிலே வாழக்கூடியவர்களும் அதை நாகரீகம் என்றும் சோசியலிசம் என்றும், இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், இதையெல்லாம் காலத்திற்கு ஏற்றவாறு ஜெனரேஷன் மாறிக்கொண்டிருக்கிறது, அதே போன்று நம்மை நாமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மது அருந்துவதில் கூட நாகரீகம் என்று பேசக்கூடிய முட்டாள்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. மது அருந்துவது என்பது நாகரீகம், மது அருந்துவது என்பது சோசியலிசம். இதையெல்லாம் ஒரு ஆண்மகன் செய்யாவிட்டால் அவன் பழம், அவன் கேனையன், அவனுக்கு உலகத்தை வாழ தெரியல, இருக்கக்கூடிய வாழ்க்கையை அனுபவிக்க தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதுபானங்களை குடிப்பது என்பது சர்வசாதாரணமாக ஒவ்வொரு இடங்களிலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சில குடும்பங்களில் குடும்பமாக குடிப்பவர்களும் இருக்கிறார்கள். பொண்டாட்டி புள்ள எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துகிட்டு வீக்லி ஒன்ஸ் என்று, மந்த்லி ஒன்ஸ் என்று, அல்லது பிக்னிக்குகளில் டூருக்கு போனால் வெளியே மட்டும் சென்று குடிப்பவர்கள் என்று இப்படி பரவலாக ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். சில நபர்கள் குடிப்பதில் பிராண்டுகளை தேர்வு செய்து குடிக்கிறார்கள். நான் அதெல்லாம் குடிக்கிறது இல்லை, நான் எப்ப வாங்கினாலும் இதுதான் என்று குடிப்பவர்கள் இருக்கிறார்கள். கஞ்சா அடிப்பவனை பார்த்து குடிப்பவன் கஞ்சா அடிக்கிறாங்க, குடிப்பவன் பேசுறான். குடிக்கிறவனுக்கு கஞ்சா அடிக்கிறது பெரிய விஷயம், கஞ்சா அடிக்கிறவன் பேசுறான் ஏங்க போதை ஊசி போடுறாங்க அவன், இவனுக்கு அது பெரிய விஷயம். அப்ப ஒவ்வொரு நபர்களும் அவரவர்களுடைய இடத்திலிருந்து இவர் என்னமோ பாவம் செய்யாததை போன்று, என இவர் செய்யறது சாதாரணம், இதைவிட மேல் இருப்பதுதான் பெரிய விஷயம். அவனுக்கு அவன் செய்வது சாதாரணம், அதற்கு மேல் இருப்பதுதான் பெரிய விஷயம் என்பதை போன்று மாலை நேரங்களிலும் ஒயின் ஷாப் திறந்தவுடன் எங்கு கூட்டம் கூடுகிறதோ இல்லையோ அந்தந்த ஊர்களில் ஒயின் ஷாப்பிலே கூட்டம் கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த செய்திக்கு பின்னால் கவலை தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், 88 பேர் மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரைக்கும் நிவாரணம் பெறாமல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீவிர சிகிச்சையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று 74 பேர் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 74 பேர் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள். 88 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 63 பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள். நேற்று வரை இருக்கக்கூடிய புள்ளி விவர கணக்கில் 63ஆக இறந்தவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கின்றது. பாண்டி ஜிப்மரில் 5 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் அருந்தி அனுமதிக்கப்பட்டவர்களில் பாண்டி ஜிப்மரில் 5 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 32 பேர் இறந்திருக்கிறார்கள். சேலம் அரசு மருத்துவமனையில் 22 பேர் இறந்திருக்கிறார்கள். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 4 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். மொத்தம் 63 உயிர்கள் சென்றிருக்கிறது இதுவரைக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், கள்ளச்சாராயம் என்றால் என்ன, நல்ல சாராயம் என்றால் என்ன? சாராயத்தில் ஏதுங்க கள்ள சாராயம் நல்ல சாராயம்? அத்தனையும் கெடுதிதான், அவ்வளவும் போதைதான். இதில் எது கள்ள நல்ல? இவர்கள் பேர் வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்? சாராயத்தில் கள்ளது நல்லது அல்ல. சாராயத்தை அரசாங்கத்திற்கு தெரிந்து ஒருவன் விற்றால் அது நல்லது. உங்களுடைய பேரை பாருங்க. அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒருவன் கள்ளத்தனமாக விட்டால் அதுக்கு பேர் கள்ள சாராயம். இவன் அல்லவன், இவன் பிரச்சனை இல்லை. இவன் விற்கக்கூடிய சாராயத்துக்கு பேர் கள்ள சாராயம் பேர் வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதனுடைய விஷயம் என்ன நடக்குது? கள்ள சாராயம் என்றால் அதில் எதை கலப்படம் செய்கிறார்கள்? அப்போ நார்மலாக டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்துடைய அனுமதியின் பெயரில், பரிந்துரை அடிப்படையின் பெயரில் விற்கக்கூடிய இந்த சாராயம் இவை என்ன என்பதை சுருக்கமாக கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பின்பு இஸ்லாம் சொல்வதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் முதலில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆல்கோஹால் என்று சொல்லக்கூடிய இந்த மது என்ற இந்த போதை தரக்கூடிய விஷயம் பல பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். இதில் குறிப்பாக 2 பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று எத்தனால், மற்றொன்று மெத்தனால். இந்த இரண்டையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனால் என்பது கவர்மெண்டால், அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்து கலக்கக்கூடிய போதை. இதுக்கு பேர் எத்தனால். இதை பியர்ல 5% கலக்கிறார்கள். அதுல போதை கம்மி. பியர்ல 5%. மற்ற ஒட்கா, ஜின்னு, பைஜியா, அதே போன்று சோஜு, திக்லாவா, ரம், விஸ்கி, பிராந்தி, ஒயின், சைடர், செக்கு, ஹுவாயின்ஜு, சினாகினி, இது போன்ற எல்லா வகைகளிலும் 60% போதை பொருளை எத்தனாலை கலக்கிறார்கள். இப்படி கலப்பதினால் இதனால் யாருக்கும் எந்த கெடுதி இல்லைன்றலாம் இல்ல. ஸ்லோ பாய்சன், கொஞ்சமாக அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளை செயலிழக்க செய்யும். இது அரசாங்கத்துக்கு உட்பட்டு டாஸ்மாக் என்ற முத்திரையின் பேரில் கொடுக்கக்கூடிய எத்தனால் போதை பொருள். இதுதான் ஒயின் ஷாப்பிலே கூட்டம் கூடி நிற்கிறது. இப்ப இதற்கு பின்னால் மெத்தனால்னா என்ன? மெத்தனால் என்ற இந்த போதை பொருளை அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. அது உண்மையிலேயே தடையா அல்லது தடை என்று ஒரு ஊசி முழுவக்கூடிய ஒரு விஷயமா அல்லாஹ் ஆலம், நமக்கு தெரியாது. மெத்தனால் என்பதை தடை செய்திருக்கிறது. ஆனால் இது கடுமையான போதை தரக்கூடிய விஷயம் மெத்தனால் என்பது. இந்த மெத்தனாலை தான் கள்ளச்சாராயத்தில் காய்ச்சுகிறார்கள். கள்ள சாராயம் சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு தெரியாது, அதிகாரிகளுக்கு தெரியாது என்று கிராமப்புறங்களில் காய்ச்சக்கூடிய கள்ளச்சாராயம் என்ற பெயரில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீரில் கலக்கப்படுவது இந்த மெத்தனால் தான். இதனுடைய விலை 1 லிட்டர் 20 ரூபாய் தான். மெத்தனால் என்ற அந்த போதை 1 லிட்டர் 20 ரூபாய் தான். 20 ரூபாய்க்கு காய்ச்சக்கூடிய ஒரு வாங்கிட்டு வந்தா அதை 20,000 ஆக்க முடியும், அதை 2,000 விற்க முடியும். இவ்வளவு பெரிய வியாபாரத்தை அவர் எப்படி விடுவார்? இப்ப அரசாங்கத்துக்கு தெரியாது என்ற பெயரில் இவர் பாட்டுக்கு இவர்கள் சொல்லக்கூடியதை சொல்ற, அரசாங்கத்துக்கு தெரியாமல் என்ற வார்த்தையில் தான் செய்தி வருகிறது. அதுக்கு பேர் கள்ளச்சாராயம். இதனுடைய விளைவு என்னவென்றால் 10 மில்லி 10 ml ஒருவருடைய உடலுக்குள் சென்றால், மெத்தனால் என்ற இந்த போதைப் பொருள் 10 ml ஒருவருடைய உடலுக்குள் சென்றால் அவருடைய கண் பார்வை போய்விடும். 30 ml தாண்டி விட்டால் அல்லது 30 ml அளவுக்கு உடலுக்குள் சென்று விட்டால் அவருடைய உயிர் போய்விடும். இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஊர் உலகத்துல எல்லா இடங்களிலும் கள்ளச்சாராயம் இருக்கிறது. மெத்தனால கரெக்டா அளந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால பிடிபடல. இங்க கள்ளக்குறிச்சியில நடந்தது என்னன்னா, மெத்தனால தெரியாம கொஞ்சம் கூட கலந்துட்டான். இப்படி கலந்ததினால்
63 பேருடைய உயிர் போனதுனால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். எல்லா இடங்களிலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, காட்சி கொண்டுதான் இருக்கிறார்கள், குடிப்பவர்கள் குடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மெத்தனால அளவு தெரியாம கலந்ததினால் அல்லது வேண்டும் என்று கலந்ததினால் தெரியாது நமக்கு, இப்படி கலந்ததினால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் குறிக்கிறார்கள். இந்த மெத்தனால் உள்ளுக்குள்ள போனா என்ன ஆகும்? பெரும்பகுதியாக தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் அது. மெத்தனால் என்று சொல்லக்கூடிய இந்த போதை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு போதை பொருள், ஒரு கெமிக்கல் அது. தொழிற்சாலையில இதுல தின்னர்ல, வார்னிஷ்ல, நாம் அடிக்கக்கூடிய பெயிண்ட்ல, இதிலெல்லாம் பரிந்துரைக்கப்பட்ட அளவு அதை கலப்பார்கள் அதனுடைய வீரியத்திற்காக. இதைத்தான் உடலுக்குள் ஒரு மனிதன் செலுத்துகின்றான். கள்ளச்சாராயத்தில் உடலுக்குள் செலுத்தக்கூடிய இந்த கெமிக்கலை தான் செலுத்துகின்றான். ஒருவேளை இது ஒருவருடைய உடலுக்குள் சென்றால் என்னவாகும்? உடலுக்குள் சென்ற மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப விரிவான ஆய்வறிக்கை, சுருக்கமா சொல்றேன். இந்த மெத்தனால் ஒருவருடைய உடலுக்குள் சென்றால் முதலில் அது செய்யக்கூடிய விஷயம், உடலுக்கென்று அல்லாஹ் தஆலா ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதனால்தான் திரும்ப திரும்ப நாம சொல்றோம், திடீர்னு என்று ஜுரம் வந்துருச்சு, ஒரு சளி பிடிச்சிச்சு, உடனே ஓடாதீங்க ஹாஸ்பிட்டல். இயற்கையாகவே ஒரு உடலுக்குள் ஏதேனும் ஒரு தொல்லை தரக்கூடிய விஷயம் வந்தால் அதனுடைய எதிர்ப்பு சக்தியும் அது கூடவே உருவாகுது. எல்லா உடல்களுக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கான். எல்லா உடல்களிலும் அப்படிதான் இயங்குது. சளி பிடிச்சா அந்த சளியை சீர் செய்யக்கூடிய எதிர்ப்பு சக்தி உடல்லே கிளம்புது, ரத்தத்திலிருந்து உருவாகுது. எல்லா செல்ஸ்களும் இப்படித்தான் உருவாகிறது. 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணுங்க, அதுவாகவே அதை சரி பண்ணிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதுவாகவே கிளம்பி அதை சரி செய்து விடும். இதுதான் இயற்கையாகவே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய பேரதிசயம். எல்லா உடல்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படித்தான். ஆனால் இந்த போதை தரக்கூடிய மெத்தனால் உள்ளுக்குள் சென்றால் நோய் எதிர்ப்பை கிளப்பக்கூடிய முதல்ல அந்த ரத்த நாளத்தினுடைய செல்ஸ் போய் ஆஃப் பண்ணிடும். அப்ப இவருடைய உடல் ஒரு பக்கம் கெடும், அதை எதிர்ப்பு சக்தியாக கிளம்பக்கூடிய அந்த ரத்தத்திலிருந்து கிளம்பக்கூடிய செல்ஸ்களை இது போய் ஆஃப் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, 2 மணி நேரத்தில், நல்லா புரிஞ்சுக்கணும், மருத்துவர் சொல்லக்கூடிய குறிப்பு, 2 மணி நேரத்தில் இவருடைய கல்லீரல், இவருடைய மண்ணீரல், லிவர், கிவர், அது இது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றாக, கிட்னி உட்பட அனைத்தும் ஒவ்வொன்றாக செயல் இழந்து கொண்டே வரும். 2 மணி நேரத்துக்கு மேல செயல் இழக்க ஆரம்பித்து விடும். கடைசியாக நரம்பு மண்டலத்தை பாதித்து ரத்தத்தை சீராக ஓட்ட விடாமல் உயிரை எடுத்துவிடும். இது எல்லாம் 2 மணி நேரம் தாண்டவனா நடக்க ஆரம்பிச்சிடும். 30 ml தாண்டிடுச்சுனா, மெத்தனால் என்று சொல்லக்கூடிய இந்த போதை 30 ml தாண்டி விட்டால் இவ்வளவும் நடக்கும் என்பதை புள்ளி விவரத்தோடு மருத்துவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இவ்வளவு நடக்குதே நாட்டில், தீர்வு என்ன? இதற்கு தீர்வு என்ன? தீர்வை கேட்டால் நீங்கள் சிரிப்பீர்கள். அரசாங்கம் விட்டு இருக்கக்கூடிய அறிக்கை, இறந்து போனாங்களே 63 குடும்பங்கள் இறந்து போயிருக்கிறாங்களே, 63 உயிர்கள், ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய். யாருடைய பணம்? 10 லட்சம் ரூபாய். 63 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்குன்னா 6,30 லட்சம் ரூபாய். 6,30 லட்சம் ரூபாயை இவர்களுக்கு கொடுக்க போகிறார்கள். தியாகிகள், குடிச்சிட்டு திமிரு எடுத்து போய், கொழுப்பு எடுத்து போய் குடித்து விட்டு செத்தவர்களுக்கு 6,30 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும். யாருடைய பணம்? நம்முடைய வரி பணம். கஷ்டப்பட்டு சம்பாதித்து வியர்வை சிந்தி ஹலாலான முறையில் சம்பாதித்து அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை முறையாக கட்டி வாழ்கின்ற ஏழைகளுடைய இந்த வரிப்பணம், எவனோ ஒருவன் கள்ளச்சாராயம் காய்ச்சி, எவனோ ஒருவன் அதை குடித்து அவன் இறந்து போனவனுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் போதாதுக்கு அந்த குடும்பத்தில் அரசாங்க வேலை ஒருவர். அரசாங்கம் சொல்லி இருக்கிற திட்டம். இப்ப என்ன நினைப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும்? இந்த 88 பேர் மருத்துவமனையில இருக்கிறாங்களே, காசுக்கு ஆசைப்படக்கூடிய ஏழை குடும்பமாக இருந்தால், உன்னை நானே சாவடிச்சிடறேன், நீ செத்தாவது போயா, 10 லட்சம் ரூபாய் வரவாவது செய்யும். இப்படி சொல்லக்கூடிய பெண்களும் இருப்பார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். உயிர் போனாலும் பரவாயில்ல, 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு வரட்டும் என்று சொல்வார்களே. எப்படிப்பட்ட திட்டம் பாருங்க. இதுல ஒருத்தர் வராரு நடுவுல, 10 லட்சம் ரூபாய் போதாது, 25 லட்சம் அறிவிக்க வேண்டும். என்னங்க, ஒருத்தர் வரார், குடிக்காரர்கள் என்று சொல்லக்கூடாது இவர்களை பார்த்து, இவர்களை மதுப்பிரியர்கள் என்று சொல்ல வேண்டும். குடிக்காரர்கள் என்று சொல்வதே தப்பு. யாரா நீங்கெல்லாம், எங்கெந்திரா வரீங்க திடீர்னு இந்த மாதிரி? என்ன பேசுறோம், எதை பேசுகின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாட்டினுடைய எவ்வளவு அவலமான நிலை பாத்தீங்களா? இந்த நாட்டில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளுக்கு நடுவில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இதுக்கு தீர்வு என்ன?
உயிர் போயிருக்கு, 63 உயிர்கள் சென்று இருக்கிறது. இதற்கு என்ன இவர்கள் இனி எந்த உயிரும் போகாமல் இருப்பதற்கான வழிவகை என்ன என்பதை இவர்கள் யோசிப்பார்கள் என்று பார்த்தால், இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் உயிர் வந்துருமா? சென்ற உயிர் போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி அடுத்தவன் மாட்டும் வரைக்கும் காட்சி கொண்டுதான் இருப்பான். சரி, என்ன தண்டனை கொடுத்திருக்கிறீங்க என்று கலெக்டரை மாத்திட்டா சரியா போச்சா? 2 இன்ஸ்பெக்டர் பணியிடை நீக்கமாக கொஞ்சமாக, தண்டனை என்ன? இவர்களுக்கு தீர்வு என்ன? செய்தவர்களுக்கு, இப்படிப்பட்ட தவறுகளை செய்தவர்களுக்கு 63 உயிர்கள் என்று சொல்வதை விட காட்சியவர்களை 63 உயிர்களை கொன்ற கொலைக்காரர்கள் சொல்லலாம்ல. தீர்வு என்ன? இப்போ இவ்வளவு பேரை கொன்று குவித்திருக்கிறார்கள். இது யாருக்கும் தெரியாம நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா? இது யாருக்குமே தெரியாம அப்படியே நடந்து முடிஞ்சு போச்சுன்ற விஷயமா? அதிகாரிகளுக்கு இது தெரியாதா? அங்கு இருப்பவர்களுக்கு, லோக்கல் இன்ஸ்பெக்டர்களுக்கு இது தெரியாதா? எல்லாம் தெரிந்திருந்தும் இது போன்ற விஷயங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு எங்கு சுத்தி எங்கு வந்தாலும் இவர்களிடத்தில் பதில் இருக்காது, தீர்வும் இருக்காது. எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்காது. இஸ்லாத்தை நகர்த்தி வைத்து இவர்கள் காணும் வரைக்கும் எதிலும் தீர்வு கிடைக்காது. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பொதுவான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் இதற்கு தீர்வு சொல்லி இருக்கிறது. இஸ்லாம் இது போன்ற விஷயத்திற்கு, இது போன்ற அசம்பாவிதங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டுமானால் இன்றில்லை, 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இஸ்லாத்தின் அடிப்படையில் இஸ்லாம் அவ்வளவு அழகான தீர்வை நமக்கு மிக அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றது. இந்த தடையை, இந்த தீர்வை இஸ்லாம் எந்த சமூகத்தில் கொண்டு வருகிறது என்பதை முதலில் நினைத்து பாருங்கள். இப்ப நாம சொல்லிக்கிறோம் இது சோசியலிசம், டெய்லி குடிக்கிறாரு, காலங்காத்தால குடிக்கிறாரு, 5 மணிக்கெல்லாம் குடிக்கிறாரு, இவர் குடிக்காம இவருடைய விஷயமே இல்ல, வெளிநாட்டுக்கார வேலையை முடிச்சுட்டு குடிக்கிறான், இங்க இருக்கிறவன் குடிக்கிறதையே வேலையா வச்சிருக்கிறான், இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனால் அரபுலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்திற்கு மத்தியில் வராங்க அப்படின்னா, இவர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு முன்னாடி அரபுகளுக்கு மத்தியில் குடிப்பதில் இவர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. வாழ்நாள் முழுக்க குடிப்பதில் கழித்தவர்கள், வாழ்நாள் முழுக்க அவரவர்களே தயாரித்து அவரவர்கள் குடித்துக் கொண்டே இருப்பார்கள். என்னமோ சுய தொழில் மாதிரி, தண்ணி மாதிரி, வீட்டுல இருக்கக்கூடிய தண்ணி 2 குடம் 3 குடம் தண்ணி வச்சிருக்கிற மாதிரி அவரவர்களுடைய வீட்டிலும் மதுபானங்கள் இருக்கும், பானைகளில் அடுக்கப்பட்டிருக்கும். தண்ணியை போன்று குடித்தவர்கள் சாப்பிடும் போதும், இடையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம், தூங்கும் போது, தூங்கி எந்திரிச்சதுமே வாய் கொப்பளிப்பதை போன்று மதுவிலே வாயை கொப்பளித்தவர்கள் அரபிகள். இப்படி மதுவாடையிலேயே குடித்த அந்த மக்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். மாற்றமாக மதுவை அவர்கள் குடிக்க மட்டும் கிடையாது அரபுகள். மதுவை இப்ப சொல்றோம்ல, மதுவை குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, மதுவை அரபுகள் குடிக்கல, மதுவை காதலித்தார்கள், மதுவை உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். மனைவி இல்லாமல் கூட இருப்பார்கள், மது இல்லாமல் இருக்க மாட்டார்கள், சாராயம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அரபுகள். அதை வைத்து கவிதை பாடியிருக்கிறார்கள், மதுபானங்களை வைத்து பல கவிதைகளை பாடியிருக்கிறார்கள், மதுவை நேசித்து காதலித்து. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அரபுகளிடத்தில் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால், யார் எவ்வளவு மதுவை வைத்திருக்கிறார் என்பதை வைத்துத்தான் அவருடைய குலப்பெருமையே பேசப்படும். அரபுகளுக்கு மத்தியில் யார் எவ்வளவு மதுவை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத வச்சுதான் அவர் எவ்வளவு பெரிய ஆள் சமூகத்தில் என்பதை மதுவை வைத்து தீர்மானிப்பார்கள். இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆல்கோஹால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல வார்த்தை, எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. இது ஏதோ ஆங்கில வார்த்தை அல்லது வேற ஏதோ மொழி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அரபு வார்த்தை. ஆல்கோஹால் அப்படின்றது மருவி வந்து இருக்கிறது. குஹல் என்ற அரபில் ஒரு வார்த்தை இருக்கு. குஹல், குஹல்னா சுருமா. நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பாருங்க. குஹல்னா அரபில சுருமா. அல் குஹல் இது வந்து ஒரு மாதிரியான திரவியத்திலிருந்து சுருமாவ போதைன்னு நினைச்சிடாதீங்க, அது வேறு. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ரசாயனத்திலிருந்து தான் இதை புழங்கி போதை தரக்கூடிய, புளிப்பு தன்மை தரக்கூடிய ஊற வைத்து உருவாக்குவதனால் அதிலிருந்து அதற்கு பெயர் வைத்தார்கள். அரபியில் இருக்கக்கூடிய அல் குஹல் என்பதில் இருந்துதான் அல்கோஹால் என்ற வார்த்தையை மருவி சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் வேர்ல்டு ஃபுல்லா ஆல்கோஹால் 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 என்று இதை புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று ஹம்ரு என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அரபில். ஹம்ரு என்று நேரடியான பொருள், திராட்சையை 3-4 நாட்கள் ஊற வைத்து புதைத்து வைத்து அதில் போதை எரியூட்டப்படக்கூடிய அளவிற்கு போதை வந்ததற்கு பின்னால், புளிப்புக்கு பின்னால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரசத்திற்கு பேர் தான் இப்போது நாம் வைன் என்று சொல்கிறோம். அதுதான் அரபில ஹம்ருன்னு சொல்லப்படுது, திராட்சை ரசம். இப்ப இந்த பலதரப்பட்ட பெரும்பாவங்களுக்கு காரணமாக இருப்பது 2 பெரிய பாவங்கள். அது 2வது நான் அப்புறமா சொல்றேன்.
இதில் முதல் பெரும்பாவம் இந்த மதுதான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ப இந்த சிரிப்பான ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. தீர்வு என்னன்றதை நான் கேட்கிறேன்ல, அரசாங்கத்துல இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்வு இங்க பாருங்க. மதுபானத்தை தவிர மதுபானத்திற்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பலதரப்பட்ட போதை தரக்கூடிய அந்த விஷயத்தை தடை செய்திருக்கிறது அரசாங்கத்தின் பார்வையில். புகையிலை, அபீன், ஹெராயின், கஞ்சா, பான் மசாலா மற்றும் போதை தரக்கூடிய இன்ஹேலர், இது எல்லாமே தடை. இது எல்லாமே அரசாங்கத்துடைய தடை. கிடைக்குது, அது வேற விஷயம். ஆனா அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. ஆனா இஸ்லாம் என்ன செய்து தெரியுமா? துணையை எல்லாத்தையும் அப்படியே விட்டுருச்சு, தலைமையை தடை செய்து. நல்லா விளங்கணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, தலைமையை விட்டுருச்சு அரசாங்கம். மது இருக்கட்டும், சாராயத்தை அவங்களே வச்சுப்பாங்க, அவர்களே நடத்துவார்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு கீழாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தடை செஞ்சுச்சு. தலைமைத்துவம் இருந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும்? கீழே தொண்டர்கள் சேர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. தலைமைத்துவத்தை நீங்கள் நீக்கினால் கீழ் உள்ளது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடும். இஸ்லாம் சாராயத்தை தடை செய்யவில்லை, மாற்றமாக போதையை தடை செய்கிறது. போதை எதிலெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே ஹராம். அது கொஞ்சமா இருக்கட்டும், கூட இருக்கட்டும், அதிகமா இருக்கட்டும், நுணுக்கமா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் போதை எங்கு இருக்கிறதோ, எதில் இருக்கிறதோ அது ஹராம் என்று இஸ்லாம் தலைமைத்துவத்தை தடை செய்கின்றது. எது இதற்கெல்லாம், இந்த குட்டி 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 போதைகளுக்கெல்லாம் தலையாய போதை எதுவோ அதை இஸ்லாம் தடை செய்கின்றது. ஆனால் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கிறது? தலைமையை விட்டுருச்சு, சாராயத்தை விட்டுருச்சு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே தடை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை, எந்த யூஸும் இல்லை. அவருடைய பாணியில தான் சொல்லணும், எந்த பயனும் இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதைத்தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் இஸ்லாம் எப்படி தடை செய்துன்றத பாருங்க. இஸ்லாம் எவ்வளவு அழகா தடை செய்து பாருங்க. இந்த தடை செய்யக்கூடிய மெத்தட்ல கூட இஸ்லாத்தினுடைய ஒரு அழகு வெளிப்படுகின்றது. இஸ்லாம் எவ்வளவு அழகாக ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர பார்க்கிறது என்பதை இஸ்லாம் இந்த தடையின் மூலமாகவே நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது. பல நபர்கள் சொல்லுவாங்க, மதுவை இஸ்லாம் தடை செய்யும் போது ஒரேடியாக தடை செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செய்தது, ஒரு தவறை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக் கொண்டது. இதையும் சொல்லலாம். ஆனால் இதை தாண்டி இஸ்லாத்தினுடைய நோக்கம் இதுவல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தடுக்கணும், அப்படி அல்ல. இந்த தவறை முற்றிலுமாக களை தெரிய வேண்டும். முற்றிலுமாக களை தெரிய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில தடையை கொண்டுட்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தரை வீடை கூட்ட சொல்றீங்க, ஒரே வாட்டியில ஒருத்தர் பெருக்கி கூட்டி முடிச்சுட்டு போயிட்டார். இன்னொருத்தர் முதல்ல தென்னந்தொடப்பத்துல பெருக்கினார், அப்புறமா பூந்தொடப்பத்துல பெருக்கினார், அப்புறமா கழுவி விட்டார், அப்புறமா மாப் போட்டார். இது ரெண்டுல சுத்தம். இரண்டில் எது பயங்கரமான சுத்தமா இருக்கும்? ஒரு வாட்டி பெருக்கினவரா இல்ல 4 வாட்டி பெருக்கினதா? எதில் இப்படிதான் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது மதுவை. அது கொஞ்சம் கொஞ்சமா தடை செய்யணும்ன்றது மட்டும் நோக்கம் இல்ல. மதுவை இந்த சமூகத்திலிருந்து முற்றிலுமாக துடை தெரிய வேண்டும், முற்றிலுமாக அகற்ற வேண்டும். கொஞ்சம் கூட அது இருக்கக்கூடாது. சமூகத்தினுடைய சீர்கேட்டிற்கும் சமூகத்தினுடைய இழிநிலைக்கும் இதுதான் காரணம் என்று இஸ்லாம் மிக தெளிவாக முதல் தடையை அல்லாஹ் எப்படி கொண்டுட்டு வரான் பாருங்க. யா அய்யுஹல் லதீன ஆமனு, முஃமின்கள் மது அருந்திக் கொண்டிருந்த காலம். இஸ்லாம் வந்ததற்கு பின்னாலும் மது தடுக்கப்படவில்லை, முஃமின்கள் மது அருந்திக் கொண்டிருந்தார்கள். யா அய்யுஹல் லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமூ மா தகூலூன். நீங்கள் பேசுவது மற்றவர்களுக்கு புரியும் வரைக்கும் நீங்கள் போதையில் இருக்கும் நிலையில் தொழுகைக்கு வராதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறான். தொழுகைக்கு வராதீர்கள். ஆனா இஸ்லாத்தினுடைய நோக்கம் என்ன? ஒருத்தர் அசருக்கு குடிக்கிறாருன்னு வைங்க, அவரால் மகரிபுக்கு வர முடியுமா? ஒருத்தர் மகரிபுக்கு குடிக்கிறாருன்னு வைங்க, அவரால் இஷாக்கு வந்துட முடியுமா? குறைஞ்சபட்சம் அவர் இஷா ஒருவேளை மட்டும்தான் குடிக்க முடியும். அதுக்கு பின்னாடி போதை தெளிஞ்சு ஃபஜருக்கு வரலாம். அது நமக்கு தெரியாது, போதையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரம் கழிச்சு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது ஃபஜருக்கு பின்னால் குடித்தால் லுஹர் வரைக்கும் போதும் தெரியுமா தெரியாதான்றது தெரியும். ஆக மொத்தம் லுஹருக்கு பிறகும் இஷா வரைக்கும் உள்ள நேரத்தை மதுவே அருந்த முடியாமல் இந்த முஃமின்களுக்கு தடை வந்துருச்சு. தொழுகைக்கு வர முடியாது. அப்ப தொழுகை வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முஃமின் கண்டிப்பாக மதுவின் பக்கம் செல்ல மாட்டார். அல்லாஹ் தஆலா அதை இவ்வளவு அழகா தடுத்தான். உங்களுடைய சொல் அடுத்தவர்களுக்கு புரியும் விதமாக இருக்கும் வரைக்கும், போதையில் இருக்கும் வரைக்கும் நீங்கள் பள்ளிக்கு தொழுகைக்கு வராதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா முதல்ல தடுக்கிறான். இது முதல் தடை. இது சூரத்துன் நிசாவினுடைய வசனம். அதற்கு அடுத்ததாக இரண்டாவது சூரத்துல் பக்ரால பாருங்க. யஸ்அலூனக அனில் ஹம்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மதுவை பற்றி கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லி கொடுக்கிறார். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர்.
நபியே நீங்கள் பதில் சொல்லுங்கள், இது மிகப்பெரிய பாவகரமான விஷயம். எது? இந்த இரண்டும். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், மதுவும் சூதாட்டத்தை பற்றியும் நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், இவ்விரண்டும் மிகப்பெரிய பாவகரமான செயலாகும் என்று சொல்லிவிட்டு வ மனாஃபிஉ லின்னாஸ், என்றாலும் மதுவிலே கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கிறது, கொஞ்சம் நஃபா இருக்கு, பிரயோஜனம் இருக்கிறது என்றாலும் வைஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா, அவ்விரண்டில் இருக்கக்கூடிய பயன்கள் அவ்விரண்டில் இருக்கக்கூடிய பாவங்களை விட கம்மிதான். அவ்விரண்டில் இருக்கக்கூடிய பாவம் அவ்விரண்டில் இருக்கக்கூடிய நன்மையை விட அதிகமானது. எப்படின்னா நீங்க சொல்லலாம், ஆக மொத்தம் பாவம் அதிகமாக இருக்கிறது, நன்மை குறைவாகத்தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இது இரண்டாவது தடை. மூன்றாவது தடையை அல்லாஹு தஆலா எப்படி கொண்டுட்டு வரான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம், இந்த 4 விஷயங்கள். ஒன்று சாராயம், மற்றொன்று சூதாட்டம், மற்றொன்று அன்சாப் என்றால் ஒரு விதமான சிலை வணக்கம். இது மூணாவது. வல் அஸ்லாம், சூதாட்ட ரீதியாக அம்பு எறியக்கூடிய ஒரு விஷயம். இந்த 4ம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அமல்களிலேயே நஜிஸான அமலி. அல்லாஹ் தஆலா சொல்லி மூமின்களுக்கு புரிய வைக்கிறான், ஷைத்தானுடைய அமல்களில் இது ரிஜிஸ், நஜீஸ், இது அசுத்தம், இது டர்ட்டியான விஷயம். ஃபஜ்தனிபூஹு, ஃபஜ்தனிபூஹு, இதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ன? முற்றிலும் விட்டுருங்க. அது ஃபஜ்தனிபூஹு, இதை விட்டு விட்டால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒருவர் மதுவை அருந்தக்கூடியவர் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டார். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், அதை நீங்கள் விட்டு விடுங்கள், இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவீர்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா திரும்பவும் அடுத்த வசனத்துல பேசுறான், இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் விரும்புகின்றான், ஷைத்தான் நாடுகின்றான். எதை? ஐயூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா, உங்களை மது அருந்த வைத்து, உங்களை சூதாட்டம் விளையாட வைத்து. எப்ப பாரு இப்பதான் மொபைல்ல வந்துருச்சு ஜங்லி ரம்மி, மைசிர் அதான் சொல்லுது. நீங்க போய் ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து அப்படிலாம் யோசிக்காதீங்க, மொபைல்லே இப்ப விளையாடுறாரு. அவராகவே உட்கார்ந்துக்கிட்டு மொபைல்ல எத்தனை லட்சங்கள் விட்டு கொடுத்து தற்கொலை செய்த கதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. வல் மைசிர், சூதாட்டம், இந்த இரண்டையும் ஷைத்தான் உங்களிடத்தில் எப்படி விரும்புறான் அப்படின்னா, உங்களுக்கு மத்தியில் விரோதத்தையும் பகைமையையும் கொண்டு வந்து சண்டையிடக்கூடிய விஷயத்தில் இதை வைத்துத்தான் ஃபில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டத்தையும் சாராயத்தையும் வைத்து ஷைத்தான் விரும்புகின்றான். அது மட்டும் இல்லாமல் வயுசத்தகும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை தடுக்க விரும்புகின்றான். அல்லாஹ்வுடைய நினைவுல நீங்க இருக்கிறீங்க, இதை தடுக்கணும் அப்படின்னா உங்களை மது அருந்த வைக்கணும் அல்லது உங்களை சூதாட வைக்கணும். இதை ரெண்டையும் செஞ்சா அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு நீங்கள் தூரமா போயிடுவீங்க. இரண்டாவது வ அனிஸ் ஸலாத்தி, தொழுகையை விட்டு உங்களை தடுக்க வேண்டும். தொழுகையை விட்டும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் உங்களை தடுப்பதற்காக ஷைத்தான் சாராயத்தையும் சூதாட்டத்தையும் கொண்டு வந்து உங்களிடத்திலே காட்டி அவன் இதைத்தான் விரும்புகின்றான். இதுதான் அவனுக்கு. எனவே அல்லாஹ் இப்ப கேள்வியா எழுப்புறான் முஃமின்கள் கிட்ட, ஃபஹல் அன்தும் முன்தஹூன், இதை முற்றிலுமாக நீங்கள் விட்டுவிட மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான் முஃமின்கள் கிட்ட, இதை மொத்தமா நீங்க விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஷைத்தான் என்ன நாடுறான் அப்படின்ற ஷைத்தானுடைய மனசுல இருக்கிறத நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன், நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். உங்களை தொழுகையை விட்டும் உங்களை அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டும் தடுப்பதற்காகத்தான் இப்லீஸ் ஷைத்தான் இதை நாடுகின்றான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் முழுமையாக விட்டு விலகிவிட மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வியை எழுப்பக்கூடிய இந்த வசனம் சூரத்துல் மாஇதாவிலே நீங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை தொடர்ந்து ஹதீஸிற்கு நீங்கள் சென்றால் பெரும்பான்மையான ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தண்டனைக்காகவும், நபி அவர்கள் எவ்வளவு வெறுத்திருக்கிறார்கள், நபி அவர்கள் எப்படியெல்லாம் இதை சொல்லி இருக்கிறார்கள், இந்த ஹதீஸ்கள் காண கிடைக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்றேன், அந்த ஹதீஸ் போதுமானது. ஏனென்றால் மதுவுடைய விஷயத்தில் இன்னும் தெளிவான மக்கள் இருக்கவில்லை. இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் சபித்து விட்டார்கள். இந்த ஒரு ஹதீஸ் போதும். யாரை சபிக்கிறாங்க? 2 பேரும். யாரை சபிக்கிறார்கள்? மது தயாரிப்பவனை. மது யார் உற்பத்தி பண்ணுகின்றானோ மது தயாரிப்பவனை சபிக்கிறார்கள். அப்படி என்றால் மது தயாரிப்பதற்கு யார் உடந்தையா இருக்கிறாங்களோ அரசாங்கமும் சபிக்கப்பட்டதுதான். இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் எந்த அரசுக்கு கீழாக இருக்கின்றோமோ அரசாங்கம் அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் சபிக்கப்பட்டதுதான் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள்.
மது தயாரிப்பவன், அதே போன்று மதுவை சப்ளை செய்பவன், மதுவை ஊற்றி கொடுப்பவன், மதுவை சுமந்து செல்பவன், மதுவை குடிக்க அழைத்து செல்பவன். மதுவை குடிக்க எவ்வளவு அசால்ட்டா அழைப்பாங்கன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 4 பேருக்கு உதவி செய்ததுக்கு யாரும் வர மாட்டான். டே ஒரு கட்டிங் வாங்கி குடுறான், வா வாங்கி தரேன், உடனே கூப்பிட்டு போவோம். இது நீங்க பரவலா பார்த்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள கிளாஸ்மேட்ல இருக்கக்கூடிய க்ளோஸை விட, ரிலேஷன்ஷிப்பை விட கிளாஸ்மேட்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஆழமானது. அது எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்கன்றதை நீங்களே நிகழ்காலத்துல நீங்க பார்த்துக்கொள்ளலாம். குடிக்க அழைத்து செல்பவன், ஹோல்சேல்ல விற்கிறவன், ரீட்டைல்ல விற்கிறவன் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாங்கி குடிக்கிறவன், வாங்கி கொடுப்பவன், வாங்கி குடிக்கிறவனும் சரி, வாங்கி கொடுக்கிறவனும் சரி, இவர்கள் எல்லா நபர்களும் அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் சபிக்கப்பட்டவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை விட வேற என்ன ஹதீஸ் இருக்கணும்? மது என்று உங்களுக்கு வந்து விட்டாலே அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபமும் இந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த தவறை தடுப்பதற்கு 2 பாவங்கள் என்று நான் சொன்னேன். எல்லா பெரும்பாவங்களுக்கும் மூலதனமாக இருப்பது 2 பெரும்பாவங்கள். ஒன்று இந்த மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு அடிமையாவது. எல்லா போதைகளிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிமைதான். இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாவது, போதையில் இருக்கும் போதுதான் ஒரு மனிதன் தனது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு தான் அறியாததையும் புரியாததையும் செய்கின்றான், பேசுகின்றான். பலதரப்பட்ட விஷயங்கள் அவனை மீறி நடந்து கொண்டிருக்கிறது. 2வது பாவம் ஒன்று இருக்கிறது. இது எப்படி நடக்குது? இதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய விளைவுகள் இருக்கு என்பது தெரிந்தும் ஏன் இது நடக்கின்றது என்றால், இரண்டாவது பெரும்பாவம் லஞ்சம். எங்கு சுற்றினாலும் நீங்கள் பார்க்கலாம், கீழ் அதிகாரியிலிருந்து மேல் அதிகாரி வரைக்கும் ஒட்டுமொத்தத்திற்கும் காரணம் லஞ்சம். கள்ள சாராயத்தை காய்ச்சுவதற்காக அதிகாரிகள் விட்டிருக்கிறாங்க, மாமூல் கரெக்டா போயிருக்கு. அதான் அதனுடைய பொருள். மாமூல் எவ்வளவு தூரம் கரெக்டா போகுதோ அவ்வளவு தூரம் நீங்கள் எவ்வளவு தவறு வேண்டுமானாலும் செய்யலாம். உலகத்துல பணம் வச்சிருந்தாக்கா எல்லா பாவங்களையும் செய்யலாம் என்பதற்கான அடையாளம் இந்த லஞ்சம் தான். ஆனால் மேலை நாடுகளில் சில நாடுகள் உங்களுக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்கி விட்டு அந்த நாடுகளை நீங்கள் பார்க்கலாம், லஞ்சம் இல்லை. பல நாடுகள் உதாரணமாக சொல்ல முடியும். லஞ்சம் இல்லாததினால் சட்ட ஒழுங்கு பல இடங்களில் பாதுகாக்கப்படுகின்றது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய லஞ்சத்தை போன்று வேறு எந்த நாட்டிலும் நீங்கள் காண முடியாது. இவ்வளவு வளங்கள் இருக்கிறது இந்த நாட்டில். பிறரிடத்தில், அந்நிய நாட்டிடத்தில் எந்த விதமான தேவையும் இல்லாமல் வாழக்கூடிய அளவிற்கு தற்சார்பு வாழ்வை பெறக்கூடிய நாடு இந்திய நாடு. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் லஞ்சம். எங்கு சென்றாலும் லஞ்சம். ஒரு சீல் அடிக்கணும் அப்படின்னா 10 ரூபாய் கொடுக்கணும். நீங்க பார்க்கலாம், எல்லா அலுவல்களிலும், எல்லா அலுவலகங்களிலும் லஞ்சம் இருப்பதை தலைவிரித்தாடுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மதுவிற்கு காரணமாக இருப்பதும் லஞ்சம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இதையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மிக அழகாக தடை செய்கின்றது. வலா தக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் வதுதுலு பிஹா இலல் ஹுக்காம். லஞ்சத்தை அல்லாஹ் தஆலா தடை செய்கின்றான். நீங்கள் லஞ்சம் பெறாதீர்கள், லஞ்சம் கொடுக்காதீர்கள், லஞ்சம் வாங்காதீர்கள் என்ற விஷயத்தை இஸ்லாம் அன்றே மிக அழகாக தடை செய்திருக்கிறது. இது ஹராம் என்று இஸ்லாம் தடை செய்து விட்டது. எனவே மது அருந்துவதற்கும் மது அருந்த விடுவதற்கும் இதற்கான எல்லா விஷயத்திற்குமான காரணம் அடிப்படையில் லஞ்சம் இருக்கிறது. நாட்டினுடைய சட்டங்களையும் நாட்டினுடைய தீர்வுகளையும் எடுத்து பார்த்தால் இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் தீர்வை சொல்கின்றது. மற்ற விஷயங்களில் எல்லாம் ஏதோ பொழுதுபோக்குக்காக எதையோ செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. குடிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தடை எங்க இருக்கிறது? நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதே என்று சொல்லக்கூடிய தடை எங்க இருக்கிறது? குடிச்சிட்டு வண்டி ஓட்டாது, அப்ப நீ குடிச்சுக்கோ, வீட்டுல உட்கார்ந்து குடிச்சுக்கோ, வண்டி ஓட்டாது, அவ்வளவுதான். எப்படி தீர்வு இது? இது எப்படி தீர்வாக அமையும்? இப்படி 1000 உதாரணங்களை காட்டலாம். தீர்வு என்பது அதை முளையில் இருந்து கிள்ளி எறிவதில் தான் இருக்கிறது. அதை மாத்திரம் இஸ்லாம் மிக அழகாக இஸ்லாம் செய்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாடுகளிலும் இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் குற்றங்களும் பாவங்களும் தவறுகளும் குறைந்துவிடும். இதையும் மீறி ஒருவன் தவறு செய்தால், இதையும் மீறி ஒருவன் செய்தால் இஸ்லாம் அதற்கான தண்டனையும் அறிமுகப்படுத்துகின்றது. யார் யாருக்கு என்னென்ன தண்டனை என்பதை மிக தெளிவாக பட்டியல் போட்டு வைத்திருக்கிறது. இந்த தண்டனையும் அமல்படுத்தப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அடுத்த குற்றங்கள் நடைபெறுவதிலிருந்து முழுக்க பாதுகாக்கப்படும்.
இப்படிப்பட்ட சமூகத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இன்று இருக்கக்கூடிய குடிகாரர்களுக்கு மத்தியில், அரபுலக மக்களுக்கு மத்தியில் இவர்கள் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட சமூகத்தையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தினார்கள். திருத்தியது இந்த 3 வசனங்கள் தான். குர்ஆனுடைய இந்த 3 வசனத்தை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் குடியில்லாத சமூகமாக, குடியை கொண்டு அழியாத சமூகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை கொண்டு நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். குர்ஆனை கொண்டு நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை கொண்டு நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இதிலிருந்து நமக்கு புலப்படுகின்றது, இதை தாண்டி வேறு ஒன்றையும் உங்களால் யோசிக்க முடியாது, வேறொன்றும் தீர்வில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு நடைமுறைப்படுத்தி தீர்வை கண்டார்களோ இதே குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் உலகம் முழுக்க இன்ஷா அல்லாஹ் தீர்வை நீங்கள் கொண்டு வரலாம், தீர்வை காணலாம். பல குடும்பங்கள் அழாது, வேலைக்கு சென்றவர் வருவார் என்று காத்துக் கொண்டிருந்த மனைவி இவருடைய தாலியை அடமானம் வைத்து குடிக்கக்கூடிய குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம். ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு காசு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தந்தைமார்கள் குடித்துவிட்டு தங்களுடைய செல்வங்களை அழிப்பவர்களை நாம் பார்க்கின்றோம். 500 ரூபாயை சம்பாதித்தால் 350 ரூபாயை குடியில் செலவழித்து விட்டு 150 ரூபாய் குடும்பத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி, மதுபானம் இல்லாத உலகமாக மாற்ற வேண்டும். எல்லா இடங்களும் மதுவை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். இதற்கு குர்ஆனுடைய ஹதீஸ், குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடிய தீர்வை ஒவ்வொரு நாடுகளும் பின்பற்ற வேண்டும். உலகம் முழுக்க குர்ஆனை அமல்படுத்திவிட்டால் இன்ஷா அல்லாஹ் பூரணமான மதுவிலக்கு நடைபெறும். போதை தரக்கூடிய விஷயத்தில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் சிகரெட் என்பதும் புகைப்பிடிப்பது என்பதும் அதில் கட்டுப்பட்டதுதான். ஆனால் இந்த விஷயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் மது அருந்துவதில்லை, அல்லாஹு தஆலா ஹராம் என்று தடுத்திருப்பதுதான் காரணம் என்று ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு கொண்டாலும் மறுபக்கம் வேதனையோடு நான் பதிவு செய்கின்றேன். பல முஸ்லிம்களிடத்தில் தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு பழக்கமாக புகைப்பிடிப்பது என்பது இருக்கிறது. சர்வசாதாரணமாக சிகரெட் பிடிப்பது என்பது அவர்களுக்கு அது பாவம் என்றே உணரவில்லை, அது ஒரு பாவமாகவே தெரியவில்லை, அது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு ஹராமை நீங்கள் சர்வசாதாரணமாக செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த பாவத்தை 2ஆ பிரிக்கிறேன். ஒன்னு, பாவம் செய்துவிட்டு உள்ளத்தால் உணர்ந்து நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நாம் பாவத்தை செய்கின்றோம் என்று உணர்வது என்பது ஒரு வகை. இன்னொன்று, பாவத்தை செய்துவிட்டு அது பாவம் என்றே உணராமல் திமிரோடு இருப்பது என்பது 2வது வகை. இந்த 2வது வகைக்கு அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனை இருக்கிறது. இப்போ நீங்கள் எதை செய்கிறீர்கள், இந்த மக்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். போதை தரக்கூடிய பொருள் கொஞ்சமாக இருக்கட்டும் அதிகமாக இருக்கட்டும் அது ஹராம், அதுல அளவுலாம் கிடையாது. இவ்வளவுதான் அவ்வளவுதான். உங்களுக்கு யாரோ தவறாக சொல்லிவிட்டார்கள், சிகரெட் பிடிப்பது என்பது மக்ரூஹு, 40 மக்ரூஹ் சேர்ந்தாதான் ஒரு ஹராம் என்றெல்லாம் யாரோ சொல்லிவிட்டார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டால் அது ஹராம், அவ்வளவுதான், அதை விட்டுற வேண்டியதுதான். சந்தேகமானதின் பக்கமே செல்லாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லும் போது தடை செய்யப்பட்ட ஒன்றில் எப்படி நீங்கள் மக்ரூஹ் இது அப்படி இப்படி எல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அதில் நிக்கோடின் என்று சொல்லக்கூடிய புகையிலை போதை தரக்கூடியதுதான். ஒவ்வொரு மனிதர்களுடைய மூளைக்கும் அவருடைய உடல் ஏற்றத்திற்கும் மாற்றமாக சிலருக்கு நுகர்ந்தாலே போதை வரும், சிலருக்கு ஒன்றுக்கு மேல் பருகினால் போதை வரும். உங்களுடைய மூளை செலவை செய்யக்கூடிய ஒன்றுதான் சிகரெட்டில் இருக்கிறது. நிக்கோடின் என்று சொல்லக்கூடிய ஹுக்கா என்று சொல்லக்கூடிய புகையிலையை அதில் சேர்க்கிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட -டிகிரியில் போதை இருந்தாலும் போதை தான், அது ஹராம் தான். பல முஸ்லிம்களை நாம் பார்க்கிறேன். மிகுந்த கவலையோடு என்ன தெரியுமா, ரமலானிலே நம்மால் பார்க்க முடிகின்றது, சஹரை செய்துவிட்டு சஹர் செஞ்சிட்டு பாங்கு சொல்வதற்கு 10 நிமிடங்கள் இருக்கும் போது ஒரு சிகரெட்டை குடிக்கிறார். எவ்வளவு பெரிய மனவேதனையான விஷயம். அல்லாஹ் தடுத்தது, ஹராம். நீங்கள் ரமலானில் இருக்கிறீர்கள், ரமலானுடைய சஹர் நேரத்தில் எவ்வளவு பரக்கத் பொருந்திய நேரம். அல்லாஹு தஆலா முதல் வானத்தில் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுகிறீர்களா? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அவன் அங்கு அழைத்துக் கொண்டிருக்கும் போது நீ என்ன சொல்றது, நான் பாவத்தில் இந்த நேரத்திலும் ஈடுபடுவேன் என்று சொல்வது போல் அந்த நேரத்தில் சஹர் செய்துவிட்டு சிகரெட் பிடிப்பவர்களையும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பது மனவேதனை. அதே போன்று இஃப்தார் முடியும், இஃப்தார் முடிந்த மறு நிமிஷம்
எவ்வளவு பெரிய நன்மையான காரியத்தை 12 மணி நேரம் 13 மணி நேரம் அல்லாஹுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து மனைவியின் பக்கம் செல்லாமல் இருந்து இவ்வளவு பெரிய நன்மையை செய்து அந்த நன்மையை சேகரித்து எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மீண்டும் இஃப்தார் முடித்ததுமே வேகமாக ஓடி சென்று ஒரு தம்மை இழுத்து இவ்வளவு நன்மைகளை நாசமாக்குவதில் என்ன சுகம் கண்டீர்கள்? கொஞ்சம் யோசிக்கணும். 12 மணி நேரம் 13 மணி நேரம் 14 மணி நேரம் தம் அடிக்காமல் இருக்க முடிந்த உங்களால் ஏன் மீண்டும் ஒரு 12 மணி நேரம் அடிக்காமல் முடியும்? எல்லாம் முடியும். ஆனால் நீங்கள் அதை பாவம் என்றோ அது ஒரு மிகப்பெரிய தவறு என்றோ கருதாததுதான் காரணம். அது ஒரு பெருசா ஹராம் என்று உங்களுக்கு தெரியாததுதான் காரணம். யார் இப்படி உங்களுக்கு சொன்னது? ஹராம், அவ்வளவுதான், ஹராம் தான் அது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தயவு செய்து புகை பிடிப்பவர்கள் யாரேனும் இருந்தால் அல்லாஹுக்கு அஞ்சி அல்லாஹுக்கு பயந்து அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் யோசியுங்கள். நீங்கள் பற்ற வைக்கக்கூடிய நேரத்தில் மலக்குல் மௌத் உங்கள் அருகில் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? யாருடைய மௌத்? எல்லா பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் இதுதான், பாவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான். ஆனால் பொழுதுபோக்குக்காக தம்மடித்துக் கொண்டு இருப்பவர்கள், ஒரு படத்துக்காக சீனுக்காக நாங்கள் ஜாலிக்காக அடிக்கின்றோம், நாங்கள் சந்தோஷத்திற்காக அடிக்கின்றோம், அது ஒரு சீனு, அது ஒரு படம், அது ஒரு யதார்த்தம் என்றெல்லாம் ஒரு ஹராமை இவ்வளவு தூரத்திற்கு கொண்டு வந்து ஷைத்தான் உங்களை எப்படி பேச வச்சுட்டான் பாத்தீங்களா? இஸ்லாம் தடை என்ற ஹராம் என்று சொன்ன விஷயத்தை யதார்த்தமானது, சாதாரணமானது, அது சும்மா, அது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு தவறே இல்லாததை போன்று, அது ஒரு பாவமே இல்லாததை போன்று உங்களை மறுவ செய்து உங்களுடைய மூளையை மூலச்சலவை செய்து உங்களை தம்மடிக்க வைத்த இந்த ஷைத்தான், நீங்கள் அதை உணர வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய பாவம், இது ஹராமில் தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா பாவங்களில் இருந்து முற்றிலும் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. யாரிடத்தில் இந்த பாவம் இருக்கிறதோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கட்டும். தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீளுங்கள். தயவு செய்து இந்த விஷயத்தை அல்லாஹுக்காக கைவிடுங்கள், வேறு எதற்காகவும் வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹுக்காக கைவிடுங்கள். அநேக மக்களை நாம் பார்க்கின்றோம், தம் அடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய பார்வையில் கண்ணியமானவர் யாரேனும் முன்னால் வந்தால் உடனே மறைத்துக் கொள்வார்கள். நீங்கள் மறைப்பதற்கு தகுதியானவன் ரப்புல் ஆலமீன். அல்லாஹு அஹக்கு அன் யுஸ்தஹயா மின்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் பாவம் செய்வதற்கு அவனுக்கு முன்னால் அல்லவா வெட்கப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்று பேசுவார்கள், நாளை உங்களுக்கு கண்ணியம் கொடுப்பார்கள், உங்களை தூற்றுவார்கள், போற்றுவார்கள், புகழ்வார்கள், போயிடும். ஆனால் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் விடுவதாக இருந்தால், நீங்கள் வெட்கப்படுவதாக இருந்தால் அல்லாஹ்வின் முன்னிலையில் வெட்கப்பட்ட அந்த பாவத்தை விட்டு விடுங்கள். இது போதை என்று சொல்லக்கூடிய ஹராமில் தான் கட்டுப்பட்டது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. போதையே இல்லாத உலகத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு உருவாக்கி கொடுப்பானாக. அதற்காக உழைப்பை ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில் போதை இல்லாத சமூகமாக, எழுச்சியான சமூகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்களோ அதே போன்று இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் போதை இல்லாத இளைஞர்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுப்பானாக. இந்த இஸ்லாத்திற்கு அவர்களை கொண்டுதான் பல வேலைகள் நடக்க இருக்கின்றது. இந்த இஸ்லாத்தினுடைய எதிர்காலங்கள் அவர்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் கஞ்சாவிலும் போதையிலும் ஈடுபட்டால் இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்புடைய உள்ளமாக அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. அதே போதையை குர்ஆனிலும் ஹதீஸிலும் அவர்களுக்கு தருவானாக. குர்ஆன் இல்லாமல், ஹதீஸ் இல்லாமல், தொழுகை இல்லாமல், நோன்பில்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது, இதற்காக எதையும் இழப்போம் என்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு மா